ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து மரபு தொடர்ல நம்ம மீதி உள்ளத பார்க்கலாம். இந்த வீக் ஷெட்யூலுக்குள்ளது. ஸோ வந்து அடுத்து ஒரு 1 1/2 பேஜ் கிட்ட பார்த்தோம். இன்னைக்கு மீதி உள்ளத பார்த்துரலாம். சரியா? சரி. ஃபர்ஸ்ட் வந்து என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏற்ற குறைச்சல். ஏற்றம் அப்படின்னா என்னது? ஒரு உயர்வானது. குறைச்சல் அப்படின்னா என்னது? தாழ்வானது. சரியா? அப்ப ஏற்ற தாழ்ச்சி. ஏற்ற குறைச்சல்னாலும், ஏற்ற தாழ்ச்சினாலும் உயர்வு தாழ்வு. குறைச்சல் அப்படின்னா குறைவா இருக்கிறது. ஏற்றம்னா நிறையா இருக்கிறதுன்னு நினைச்சுக்கோங்க. அப்போ உயர்வு தாழ்வு. சரியா? அடுத்து ஏற்ற தாழ்வு அப்படின்னாலும் பெருமை சிறுமை. இந்த அர்த்தங்களை பார்த்தீங்களா? ஏற்ற குறைச்சல் அப்படின்னா உயர்வு தாழ்வு. ஏற்ற தாழ்வு அப்படின்னா பெருமை சிறுமை. சரியா? அதனால ஏற்ற குறை ஒருவேளை ரெண்டுமே நம்மளுக்கு கொடுத்திருந்தா கூட ஏற்ற குறைச்சல் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏற்ற தாழ்வு அப்படின்னா உயர்வு தாழ்வு நம்ம டைரக்டா மீனிங் பண்ணுவோம். ஆனா ரெண்டுமே சேம் வேர்ட் வரக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப இங்க ஏற்ற தாழ்வு வந்துச்சுன்னா உயர்வு தாழ்வு வராது. அப்ப ஏற்ற தாழ்வு வந்துச்சுன்னா பெருமை சிறுமை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்ற குறைச்சல் அப்படின்னா தான் உயர்வு தாழ்வு. ஏன்னா மரபு தொடர் அப்படிங்கும்போது ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பொருள் தான் நம்ம எழுதுறோம். சரி, அதனால இந்த மாதிரியும் கன்ஃபியூஷன் பண்ற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் தெளிவா நம்ம போட்டுக்கலாம். சரி, அப்போ ஏற்ற குறைச்சல், ஏற்ற தாழ்ச்சி அப்படின்னா உயர்வு தாழ்வு, ஏற்ற தாழ்வு அப்படின்னா பெருமை சிறுமை. சரியா? அடுத்து ஏன் எண்ணுதல் அப்படின்னா எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம்ல. அப்போ எதுக்காக அப்படின்னா ஆபத்துக்கு உதவ வினவுதல். சரியா? அப்ப நம்ம உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதுக்காக என்னாச்சு ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறது. சரியா? வினவுதல்னா கேட்கறது. ஏன் எண்ணுதல் அப்படின்னா எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா நம்ம கேட்கறது வந்து ஆபத்துக்கு உதவ வினவுதல். சரியா? அடுத்து 5 நொய்தாக, அதுக்கப்புறம் மிக்க லேசாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5 நொய்தாக, நொய் அப்படிங்கிறத நெய்யின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெய் எப்படி இருக்கும் நம்மளுக்கு? வளவளன்னு இருக்கும், லைட்டா இருக்கும், லேசா இருக்கும். சரியா? அது மிக்க லேசாக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒட்ட போடுதல் அப்படின்னா தன்னைத்தானே பட்டினி போடுதல். வயிறை ஒட்ட விடாத அப்படி சொல்லுவாங்க. சரியா? அப்போ ஒட்ட போடுதல் அப்படின்னா வயித்தை ஒட்ட போடுறது. வயித்தை ஒட்ட போடுற வயிறு சுருங்கி போறது. அப்ப எப்ப சுருங்கும்? பசியா இருக்கும்போது தான் சுருங்கும். அப்போ ஒட்ட போடுதல் அப்படின்னா பட்டினி போடுதல் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒட்டி கிரட்டி அப்படின்னா ஒட்டிக்கு இரட்டி. இங்க வந்து ஒட்டி கிரட்டி கிடையாது, ஒட்டிக்கு இரட்டி. அப்போ ஒண்ணுக்கு 2 பங்கு. நம்ம வந்து பிரிச்சு படிச்சுக்கோங்க. ஒட்டிக்கு இரட்டி. இரட்டி அப்படின்னா 2 பங்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒட்டி கொடுத்தல் அப்படின்னா உறுதி பண்ணி தருதல். சரி, ஒரு இதை வந்து நல்லா பாதுகாப்பா சீல் பண்ணி கொடுப்போம். ஒட்டுறது. ஒட்டுறது அப்படின்னா அதை வந்து நல்லா பாதுகாப்பா உறுதி பண்ணி கொடுத்தல் தான் ஒட்டி கொடுத்தல். சரியா? பத்திரமா கொடுத்தல். ஒட்டி கொடுத்தல் அப்படின்னா உறுதி பண்ணி தருதல். ஒட்டு மொத்தம் அப்படின்னா ஃபுல்லாவுமே முழு மொத்தம். இது நம்மளுக்கு ஈஸி தான். அடுத்து ஒட்டுவார் ஒட்டி. ஒட்டுவார் ஒட்டி அதாவது யார் தொடுறாங்களோ அவங்க கிட்ட பரவக்கூடியது. தொற்று நோய். இது நம்ம இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோம். சரியா? ஒட்டு நோய் இல்லைன்னா தொற்று நோய் சொல்லுவாங்க. அடுத்து ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல். ஒதுக்கு பொதுக்கு அப்படின்னா ஒதுக்கு பொதுக்கு அப்படின்னா பொருளை வந்து மோசம் செய்தல், சொத்தை மறைத்து வைத்தல். சரி, ஒதுக்குப்புறமா புதைச்சு வைக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஒதுக்கு பொதுக்கு அப்படின்னா ஒதுக்குப்புறமா புதைத்து வைக்கிறது. பொதுக்கு பதுக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒதுக்கு பொதுக்குன்னா பதுக்கு, பதுக்குதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பொருளை வந்து மோசம் பண்றது, சொத்தை மறைத்து வைத்தல். அடுத்து ஒத்துப்பாடுதல் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? ஆமாசாமி போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒத்துப்பாடுறது, ஒத்து ஊதுறதுன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ ஆமோதித்தல், அதை வந்து ஏற்றுக்கொள்ளுதல். சரியா? அது நம்மளுக்கு தெரியும். அடுத்து வந்து ஒத்துழைத்தல் அப்படின்னா பலரோடு மொத்தமா ஒத்து உழைத்தல். சரியா? எல்லாத்துக்கும் சேர்ந்து நம்ம அவங்க கூட சேர்ந்து அவங்களுடைய அணுகுமுறையோட ஒத்து போறது. சரியா? பலரோடு உளம் ஒத்து உழைத்தல். அவங்களோட கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு உழைக்கிறது தான் ஒத்துழைத்தல். இது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். அடுத்து ஒத்து கொடுத்தல் அப்படின்னா பொறுப்பேற்றல் இல்லைன்னா கணக்குகட்கு வகை சொல்லுதல். சரியா? ஒத்து கொடுத்தல் அப்படின்னா பொறுப்பு. நான் வந்து ஒத்துக்கிறேன், அவன் சார்பா நான் வந்து பொறுப்பேத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது ஒத்து கொடுத்தல். சரியா? ஒத்து கொடுத்தல் அப்படின்னா ஒருத்தவங்களுக்காக நம்ம வந்து பொறுப்பேற்கிறது. கணக்குக்கு வகை சொல்லுதல். சரி, அந்த கணக்குக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பேத்துக்கிறது. ஒரு காலில் நிற்றல். அப்போ ஒத்த கால்ல நிக்கிறான் பாரு அப்படி சொல்லுவாங்க. அப்ப இப்போ விடாப்பிடியா நிற்றல். ஒரு காரியம் முடியிற வரைக்கும் வந்து ஒத்த கால்ல நிக்கிறது. சரியா? அடுத்து ஒரு கை பார்த்தல். அப்ப நம்ம வா ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னா நீயா நானா ஒரு கையா பார்த்துடலாம் ஜெயிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுதல். சரியா? அடுத்து ஒரு கையாய் இருத்தல் அப்படின்னா எதிர்கட்சிக்கு பகைமையாய் ஒற்றுமையோடு இருத்தல். சரியா? ஒரு கையாய் இருத்தல் அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து இருந்து அவங்களை எதிர்க்கிறோம். அப்ப எதிர்கட்சிக்கு பகைமையாக ஒற்றுமையா இருக்கிறதுக்கு பேர் தான் ஒரு கையா இருக்காங்க அப்படி சொல்லிட்டு. அப்போ தனித்தனியா இருந்தாலும் ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கும் போது எதிர்கட்சியா உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து நின்றுதான் என்ன செய்வாங்க? ஆளுங்கட்சியை எதிர்ப்பாங்க. அப்ப எதிர்கட்சிக்கு பகைமையா ஒற்றுமோடி இருத்தல். ஒரு சொல் வாசகன் அப்படின்னா சொல் பிழை. ஒத்த சொல் சொன்னாவே மீற மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு சொல் வாசகன் அப்படின்னா சொல் பிறழாதவன், சொன்ன சொல்ல தவறாதவன். சரியா?
ஒரு தலை அப்படின்னா ஒரு சார்பு. ஒரு நாளைக்கு ஒரு நாள் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு நாள் அப்படின்னா நாள் செல்ல செல்ல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இத அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இங்க ஒரு போக்காய் போதல். சரியா? ஒரு போக்காய் அப்படின்னா ஒத்தையடி பாதையில போறது. அப்போ ஒத்தையடி பாதையில போறது அப்படின்னா திரும்பி வராது போதல். சரியா? அப்போ வந்து ஒரு போக்கா ஒரே சைடா போய்க்கிட்டே இருக்கான். திரும்பி என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். ஒரு போக்காய் ஒரு வழியா போய்க்கிட்டே இருக்கிறது. சரியா? அடுத்து ஒரு மடை செய்தல் அப்படின்னா ஒரு முகமாக்குதல். ஒரு மடை செய்தல்னா ஒருமுகப்படுத்துறது. மனச வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவோம்ல அதுதான் வந்து ஒரு மடை செய்தல். ஒரு மனம் செய்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு முகமாக்குதல். ஒரு முகமாய் பேசுதல் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே படியா ஒரே முகமா பேசுறோம். மாத்தி மாத்தி ஒரு ஆள்ட்ட நம்ம ஒருத்தவங்கட்ட ஒரு மாதிரி, இன்னொருத்தவங்கட்ட ஒரு மாதிரின்னு பேசாம, எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி பேசுறது தான் ஒருமுகமாய் பேசுதல். சரியா? அப்போ ஒருத்தவங்க நம்ம நெறைய சொல்லுவோம். எனக்கு வந்து 100 முகம் இருக்கு, 1000 முகம் இருக்குலாம் சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்டின்னா, ஒவ்வொருத்துக்கிட்டயும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அதான் அப்படி இல்லாம எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி இருக்கிறது தான் ஒருமுகமாய் பேசுதல். எல்லாருக்கும் ஒரேபடியாய் பேசுதல். சரியா? அடுத்து ஒரு வழிப்படுதல் அப்படின்னா ஒற்றுமைப்படுதல். ஒரு வழிப்படுதல். எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியா ஒற்றுமையா இருக்கிறது. அடுத்து ஒளி மறைவு அப்படின்னா ரகசியம். இது நம்மளுக்கு தெரியும். இல்லாட்டினா அருமறை. ரகசியம் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அருமறை. சரியா? அடுத்து ஒன்றரை கண்ணன் அப்படின்னா ஒரு பக்கம் சரிந்த பார்வையாளன். இது நமக்கு தெரியும். ஒன்றுக்கும் மற்றவன் அப்படின்னா பயனற்றவன். ஒன்றுக்கும் உதவாதவன் சொல்லுவோம். ஒன்று கூடுதல் அப்படின்னா ஒன்றாய் சேர்தல். இல்லைன்னா ஒற்றுமைப்படுதல். அவ்வளவுதான். அடுத்து ஒன்றுக்கு ஒத்தையாதல் அப்படின்னா எல்லாம் அரைகுறையாகிறது. ஒன்னா இல்லாம அரைகுறையா இருக்கிறது. சரியா? ஒண்ணுக்கு ஒத்தையாதல் அப்படின்னா அரைகுறையாதல். ஒன்று மற்றவன் அப்படின்னா வறியன். சரி, ஏழ்மையானவன். ஒண்ணுக்கு வழி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் வறியன். ஒன்று மற்றவன் ஒண்ணுமே இல்லாதவங்க வறியன். ஒன்று பாதி அப்படின்னா ஏறக்குறைய பாதி. சரி, ஒண்ணு பாதி அப்படின்னா ஃபுல்லா பாதி கிடையாது, கொஞ்சம் கிட்டத்தட்ட பாதி. அடுத்து ஓட வைத்தல் அப்படின்னா உறுதிப்படுத்தல் இல்லைன்னா புடமிடுதல். சரி, ஓட வைத்தல் அப்படின்னா உறுதிப்படுத்தல், புடமிடுதல். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வித்தியாசமா இருக்குது. ஓட வைத்தல் அப்படின்னா புடமிடுதல். சரியா? ஓடி ஆடி பார்த்தல் அப்படின்னா அங்கங்க ஓடி ஆடி பார்த்தா நம்மளால லாஸ்ட்ல நம்மள ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவோம்ல. பெரும் முயற்சி எடுத்தல். ஓடி ஆடி பார்த்தல் அப்படிங்கிறது பெரும் முயற்சி எடுத்தல். அதுக்கப்புறம் ஓட்டை சாட்டை அப்படின்னா பயனற்றது. சாட்டை வந்து நல்லா என்ன செய்யணும்? நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அது யூஸ் ஆகும். அதே இது வந்து நல்லா ஓட்டை இருக்குது இல்லைன்னா பாதி பாதியா தொங்குது அப்படின்னா அது பயனற்றது. ஓட்டை உடைசல் அப்படின்னா தெரியும்ல, சிதைந்த பண்டங்கள். சரி, ஆவாம போன பாத்திரங்கள், பண்ட பாத்திரங்கள் அப்படி சொல்லுவோம்ல. அப்ப சிதைந்த பாத்திரங்கள் அப்படிதான் வந்து ஓட்டை உடைசல். ஓட்டை வாயன் அப்படின்னா எதையுமே ரகசியமா வச்சுக்கிட மாட்டான், ஈஸியா உளறிடுவாங்க. மறையினை வெளியிடுபவர். மறையினா ரகசியம். சரியா? அடுத்து ஓட்டம் காட்டுதல் அப்படின்னா ஓடுவது போல நடித்தல். சரியா? ஓட்டம் காட்டுறான் பாரு அப்படிம்பாங்களா, அப்ப நடிக்கிறது. ஓடுவது போல நடித்தல். ஓட்டம் பிடித்தல் அப்படிங்கிறது என்னது? தப்பி ஓடுதல். சரி, அது வித்தியாசமா இருக்குதுன்னு ஈஸியா இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓட்டம் பிடித்தல் அப்படின்னா இவன் எடுத்தான் பாரு, ஓட்டம் ஓட்டம் பிடிச்சிட்டான் அப்படிம்பாங்க. அப்ப தப்பி ஓடுதல். சரியா? ஓட்டாண்டி அப்படின்னா இறந்து உன் போன. அதாவது ஓட்டாண்டியா போயிட்டான் அப்படி சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒண்ணுமே இல்லாதவங்க, அதாவது மத்தவங்க கிட்ட இருந்து வாங்கி சாப்பிடுவாங்கல்ல. சரியா? அந்த மாதிரி உள்ளவங்க. இறந்து உன் போன. சரியா? அடுத்து ஓட்டை கை அப்படின்னா பெரும் செலவாளி. ஓட்ட கையானா இருக்காதாம்பாங்க. அப்ப ஈஸியா ஓட்ட கையா இருந்தா பணம் தங்காது அப்படிம்பாங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? பெரும் செலவாளி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரியா? அடுத்து ஓய்ச்சல் ஒளிச்சல் இல்லாமை. ஓய்ச்சல் ஒளிச்சல் இல்லாமை அப்படின்னா சிறிதும் ஒளிவில்லாம இருக்கிறது. சரியா? சிறிதும் ஒளிவில்லாமை. ஓய்ச்சல் ஒளிச்சல் இல்லாமை அப்படின்னா அதாவது ஒரு குறைபாடு இல்லாம இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து ஓய்வு ஒளிச்சல் அப்படின்னா இளைப்பாறுதல். ஓய்வு ஒளிச்சல் அப்படின்னா இளைப்பாறுதல். ஓரடிக்கு ஓரடி அப்படின்னா அடிக்கடி. ஓரடிக்கு ஓரடினா அடிக்கடி. சரியா? இதுல எதெல்லாம் உங்களுக்கு எழுதுறத பாத்துக்கோங்க. உங்களுக்கு அடிக்கடி கேள்விப்படக்கூடிய வார்த்தைகளா இருந்தா அப்படியே விட்டுருங்க. சரியா? அதுக்கப்புறம் கொஞ்சம் புதுசா இருக்கிற மாதிரி, கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி அப்படின்னா அதை எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து கக்கட்டமிடுதல். சரியா? சிரிப்பில் உறுத்த சத்தமிடுதல். கக்கட்டமிடுதல் அப்படின்னா கக்க பக்கன்னு சிரிக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. கக்கட்டமிடுதல் அப்படின்னா சிரிப்பில் சத்தமா சிரிக்கிறது. சரியா? அடுத்து கக்கல் கரிசல் அப்படின்னா கலங்கல் நீர். கக்கல் கரிசல் இது கேட்டிருந்தாங்க. கக்கல் கரிசல் அப்படின்னா என்னது? கலங்கல் நீர். சரியா? அடுத்து கக்கலும் விக்கலுமாய் அப்படின்னா கதிர் ஈன்றதும் ஈனாததுமாய். கக்கலும் விக்கலுமாய் அப்படிங்கிறது இந்த நெல்லு வந்து கதிர் வருது அப்படின்னா பாதி இது நல்லா கதிரா இருக்கும், பாதி இது வந்து கதிர் இல்லாம இருக்கும். சரியா? அதான் கதிர் ஈன்றதும் ஈனாததுமாய். கக்கல் விக்கல் அப்படின்னா. சரியா? அடுத்து கக்க வைத்தல் அப்படின்னா என்னதுன்னா நெருக்கி வாங்குதல். சரியா? வாயில இருந்து நம்ம கக்க வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா உள்ள குத்தி அமுக்குறான்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்கள டார்ச்சர் பண்ணி வாங்குறதுக்கு பேர் தான் கக்க வைத்தல். சரியா? அடுத்து கங்குறை இல்லாமை அப்படின்னா அளவில்லாம. கங்குறை
கங்கு கரை இல்லாமை. சரியா? கங்கு கரை இல்லாமை அப்படின்னா அளவில்லாம, ஒரு கரை அளவில்லாம கொடுக்குறாம்பாங்க. அப்ப கங்கு கரை இல்லாம கொடுக்குறான் அப்படி சொல்லுவாங்க. கங்கணம் கட்டுதல் அப்படின்னா ஒரு முனைஞ்சு நிக்கிறது. கங்கணம் கட்டிட்டான் பாரு, அப்ப ஏதோ செஞ்சிருவான் அப்படி சொல்லுவாங்கல்ல. அப்போ ஒரு செயலை முடிக்க முனைந்து நிற்றலுக்கு பேர் தான் கங்கணம் கட்டுதல். சரியா? அடுத்து கசகசத்தல் அப்படின்னா வியர்த்தல். கசகசன்னு வருதுன்னு சொல்லுவாங்களா, அப்போ வியர்த்தல். இது நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். அது கசகரணம் போடுதல் அப்படின்னா பெருமுயற்சி செய்யணும். கசகரணம் போடுதல். சரியா? கசகரணம் போடுதல் அப்படின்னா பெருமுயற்சி செய்தல். அடுத்து கசாக்கூலம். சரியா? கசாக்கூலம் அப்படின்னா குப்பை. இது வித்தியாசமா இருக்கு. கசாக்கூலம் நம்ம வந்து குப்பை கூலம் அப்படி சொல்லுவாங்க. குப்பை கூலம் அப்படி சொல்லுவாங்க. கசாக்கூலம்னா குப்பை. கச்சங்கட்டுதல் இல்லைன்னா கச்சை கட்டுதல் அப்படின்னா ஒரு செயலை முடிக்க வரிந்து கட்டி நிக்கிறது. சரியா? கச்சை கட்டிட்டான் அப்படிம்பாங்களா, அது வந்து தீவிரமா ஒரு செயலை முடிக்கிறதுக்காக நிக்கிறது. அடுத்து கச்சந்தி அவிழ்த்தல் அப்படின்னா பொய் மூட்டை அவிழ்த்தல். கச்சந்தி அவிழ்த்தல், பொய் மூட்டையை அவிழ்த்தல். சரியா? அடுத்து கடன் கட்டாய் பேசுதல் அப்படின்னா கடுமையாக பேசுதல். கடன் கட்டாய் பேசுதல் அப்படின்னா கடுமையாக பேசுதல். கடன் கழித்தல் அப்படின்னா என்னது? ஏதோ செஞ்ச கடமைக்கு கடனை கழிக்கணுமேன்னு சொல்லிட்டு செய்யறது. அப்ப மனமின்றி செய்தல். நம்ம கடன் கழித்தல் அப்படின்னா நம்ம அவங்க ஒருத்தவங்க செஞ்ச உதவியை நம்ம திருப்பி செய்வோம்னு நினைப்போம். ஆனா இங்க என்ன அர்த்தம் கொடுத்துருக்காங்க பாருங்க, மனம் இல்லாம செய்தல். சரியா? கடன் கழித்தல். நம்ம இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கடன் வாங்கும்போது நம்ம சந்தோஷமா சரி 1,00,000 ரூபாய் கிடைக்குது, லோன் கிடைக்குது அப்படின்னா 1,00,000 ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லி சந்தோஷமா வாங்குவோம். அதே இது மாசம் மாசம் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணும்போது கஷ்டமா இருக்கும் கொடுக்கறதுக்கு. அது அப்ப கடனை வந்து கழிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன இருக்காது, மனசு இருக்காது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்ப கடன் கழித்தல் அப்படின்னா மனம் இன்றி செய்தல். அடுத்து வந்து கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னா கடுக்கா கொடுத்துட்டான் பாரு அப்படிம்பாங்க. அப்ப ஏமாற்றி விடுதல். அடுத்து கடை கட்டுதல் அப்படின்னா காரியத்தை நிறுத்தி விடுதல், இல்ல கடையை வந்து கடை வந்து கட்டிட்டான். கடை கட்டுதல் இடையில வந்து கட்டுறது ஞாபகம் வச்சுக்கோங்க. காரியத்தை நிறுத்தி விடுதல். சரியா? அடுத்து வந்து கடை கெடுத்தல் அப்படின்னா மிக இழிவடைதல். சரியா? கடை வந்து கெடுதல் அப்படின்னா மிக இழிவடைதல். சரி, அடுத்து வந்து கடை தேறுதல் அப்படின்னா ஈடேறுதல். கடை விரித்தல் அப்படின்னா பலர் முன் தன் ஆற்றலை சொல்லுதல். கடை விரிச்சு சொல்லணும் அப்படின்னா 4 பேரை கூப்பிட்டு வச்சு நம்மளுடைய திறமையை வந்து சொல்லுது. சரியா? தன்னுடைய ஆற்றலை சொல்லுதல் தான் கடை விரித்தல். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கும். ஆனா மீனிங் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதை அப்படியே படிச்சுக்கோங்கண்ணே. அடுத்து கடுமுடுக்கு அப்படின்னா விரைவு நடை. கடுமுடுக்கா அதுனா விரைவு நடை. சரியா? அடுத்து கட்சி கட்டுதல் அப்படின்னா ஒன்றன் பொருட்டு முரண் நிற்றல். கட்சி கட்டுதல் அப்படிங்கிறது நம்ம அதுக்கு ஆப்போசிட்டா நிக்கிறது. சரியா? ஒரு விஷயத்துல முரண் நிற்றல். முரண்னா ஆப்போசிட். அதனால கட்சி கட்டுனா ஆப்போசிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கட்டளைக்கல் அப்படின்னா உரைக்கல். சரியா? கட்டளைக்கல் அப்படின்னா உரைக்கல். அடுத்து வந்து கட்டி சுருட்டுதல் அப்படின்னா பொருளை சுருட்டி கட்டுதல், இல்லைன்னா கடையை கட்டுதல். கட்டி சுருட்டுறாங்க அப்படிம்பாங்களா, பொருளை சுருட்டி கட்டுதல், கடை கட்டுதல். இதுதான் இந்த வாரத்துக்குள்ள சிலபஸ். இந்த அகர வருஷம்லாம் கொஞ்சம் ஓரளவு ஈஸியான மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதனால கூட 2 தடவை படிச்சுக்கோங்க. மரபு தொடர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கும்போது எப்படி இருக்கும்னா ஈஸியா இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மறந்த மாதிரி இருக்கும். அதனால டெய்லியுமே வந்து நம்ம என்ன படிக்கிறோமோ அதை ஒரு காலையில ஒரு தடவை படிக்கிறீங்களா, மதியானம் ஒரு ஃப்ரீயா இருக்கும்போது உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கு, தூக்கம் வர மாதிரி இருக்குன்னா அந்த மரபு தொடர் லைட்டா ரீட் பண்ணி பாருங்க. காலையில ஒருக்கா, மதியானம் ஒருக்கா, நைட்டும் ஒருக்கா, அதே மாதிரி ரீட் பண்ணிட்டே வரதான் நம்மளுக்கு அது ஞாபகத்துல இருக்கும். திரும்ப திரும்ப படிச்சாதான் ஞாபகத்துல இருக்கும். சரியா? ஒரு தடவை வாசிக்கும் போது ஈஸியா தான் இருந்த மாதிரி இருக்கும். ஆனா திருப்பி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன செய்யாது, ஞாபகம் இருக்காது. அதனால ஒரு நோட்டு போட்டு எழுதி அன்னன்னைக்கு உள்ளதை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியா வந்து நம்ம முடிச்சிடலாம். சரியா? சரி, இதோட மரபு தொடர் முடிஞ்சிட்டு இனிமே வந்து பழமொழி 400 வந்து உங்களுக்கு வீடியோ சென்ட் பண்றேன், அதை பார்த்துக்கோங்கண்ணே.